ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கரை பத்தி பேசிய ஒரு விஷயத்துக்காக அவர் மீது பதியப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. பொதுவா வெளிநாடுகள்ல போயிட்டு கிட்டத்தட்ட PM கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவர், அடுத்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் விஷயங்களுக்கு நான் பண்றதுக்காக சொல்றேன் சார், நீங்க மறுக்கிறதுன்றது வேற. இல்ல அது மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய நபர், அப்படி இருந்த நபர் அப்படி சொல்லுங்க, இந்தியாவை பத்தி வெளிநாடுகள்ல பேசக்கூடியது இப்ப இந்த சாவர்கர் வழக்கு தள்ளுபடி அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அந்த வழக்கு ஒரு வித்ரா பண்ணிட்டாரு, அதனால தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மற்றபடி இவரு பல தடவை அவதூறு பேசிட்டு மன்னிப்பு கேட்ட விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா சாவர்கர் மன்னிப்பு கேட்டாருன்னு இங்க ஒரு குரூப் சொல்லிட்டு தெரிவாங்க. அண்ணன் ராகுல் அவர்கள் மன்னிப்பு கேட்டது இவங்க கண்ணுல படாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சாவர்கர் அவர்கள் எத்தனை வருஷம் அந்த கொடுஞ்சிறையில இருந்தாரு, அதை இவங்க காங்கிரஸ் நேரு காந்தி ஃபேமிலின்னு சொல்றாங்களே, அப்போ இவங்க கொடுஞ்சிறையில் இருந்தார்களா இல்ல வீட்டு காவல்ல இருந்தார்களா, என்ன மாதிரியான சிறையை, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு இன்னைக்கு நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் அந்த மாதிரி அந்தமான் சிறையில எத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். சரி, அது ஹிஸ்டரி, அதை விட்டு தள்ளுங்க. இந்தியாவில மட்டும் அவர் என்ன இந்தியாவை பத்தி பெருமையா பேசியிருக்காரா இல்ல இந்தியர்களை பத்தி பெருமையா பேசியிருக்காரா? சமீபத்துல கேரளா போனாரு, அங்க இவரே தான் சொன்னாரு, ட்ரோன் அது சீனா ட்ரோன் அது இது அப்படின்னு ஏதோ ஒரு தடவை பேசியிருந்தாரு. இங்க போயிட்டு கேட்கிறாரு, அவங்க சொல்றாங்க, இல்ல சார் இதெல்லாம் நாங்களே பண்றோம். அப்படியா? அது என்ன இது என்ன மோட்டார்? 3 வருஷத்துல இதெல்லாம் பெரிய இதுவா வந்துடும் சார். எப்படியாவது இந்தியாவை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துடன் தெரிந்து கொண்டிருக்கின்றவர் ராகுல்.